நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியைச் சேர்ந்த சுவேந்து அதிகாரி முதல்வரானார். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய ஆட்சியில் அரசு நலத்திட்டங்களில் பல்வேறு ஊழல்கள் நடந்துள்ளதாக சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். மம்தா ஆட்சியில் பொதுப்பிரிவு பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயும், பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இன பெண்களுக்கு 1700 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பலன் பெற்ற 30 லட்சம் பயனாளிகள் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியும் ராத்தர்காட் கிராம பஞ்சாயத்து உறுப்பினருமான ரஹிபுல் ஷேக் மற்றும் அவரின் மனைவி இருவரும் இந்த திட்டத்தின் வாயிலாக உதவித்தொகையை பெற்றுள்ளனர். மேற்கு மிட்னாப்பூரைச் சேர்ந்த மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி உத்தமகுமார் சாவும் இந்த திட்டத்தின் கீழ் முறைகேடாக உதவித்தொகை பெற்றுள்ளார் என முதல்வர் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து ரஹிபுல் ஷேக்கிடம் போலீசார் விசாரித்தனர். என் வங்கிக் கணக்கில் மகளிர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பணம் வரவு வைக்கப்பட்டது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் தெரிவித்தேன். அவர் அது பற்றி எந்த கவலையும் படவில்லை, நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பணம் வந்தால் வரட்டும், அதை ஏன் வரவேண்டாம் என சொல்கிறீர்கள் என எங்கள் கட்சியைச் சேர்ந்த பல மூத்த நிர்வாகிகள் கூறினர். என்னைப் போல பலரும் இப்படி பலனடைந்தனர் என ரஹிபுல் ஷேக் கூறினார். போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து இத்திட்ட பயனாளிகள் பட்டியலை மீண்டும் சரிபார்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மம்தா ஆட்சியில் ஊழல் நடந்ததாக முதல்வர் குற்றம் சாட்டிய நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியே அதை ஒப்புக்கொண்டது மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.